அந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் நாளை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிற பேசுகிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 வசனத்தையும் 19 வசனத்தையும் நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில நடந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் வாழ்க்கை இப்படி ஆனது என்று எத்தனை பேர் அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறாத, என் குடும்பம் மாறாத, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காதா என்று நீங்கள் எத்தனை பேர் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில அழகாச்சு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? 19 வசனத்துல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும், இன்றைக்கே தோன்றும், இந்த நிமிஷத்தில் தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த நவம்பர் மாதம் அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், நீ எதை குறித்தும் நீ கலங்காது, சிந்திக்காது. ஆண்டவர் அழகா சொல்ற, இந்த மாதத்துல நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன், உங்க குடும்பத்துல ஒரு புதிய காரியத்தை செய்வேன், உங்க பிசினஸ்ல புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலே வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து அதை நம்பி அதை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தை சொல்லியிருக்கார், நீ முந்தி நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த வார்த்தை பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரிடத்துல நீங்கள் உண்மையாய் தெய்வ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார், புதிய திட்டங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். அல்லேலூயா. எதை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு